சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ராகி மாவை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி ஒன் பாட்லேயே நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே சைஸ் கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக ஊற போட்டுக்கணும். ஒரு 1 hour கிட்ட ஊற விட்டுருங்க. ஜவ்வரிசி எடுத்து கையில் மசிச்சிங்கன்னா நல்லா மசிய வந்திருக்கணும். அந்தளவுக்கு ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயிலே பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி, ஊற வச்ச பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துடலாம். அடியில் கூடவே நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி பசலைக்கீரையை கட் பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேணுங்கிறவங்க முருங்கைக்கீரையை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா மிளகை கொஞ்சம் இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். வேணுங்கிறவங்க டேரெக்டாக மிளகு பொடியாக போடுறதா இருந்தாலும் போடலாம். இதோட கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3யுமே இதே மாதிரி கல்லில் நச்சுட்டு விழுதாக போட்டுக்கிறேன். கட் பண்ணி போடுறவங்க அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி விழுதாக போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கூடவே நான் இப்போது தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். காய்கறிகள்லாம் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், நம்மளோட அந்த பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. மேஷரை வச்சு லேசாக மட்டும் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒரு பைண்டிங்காக. ரொம்ப காய்கறிலாம் குழஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி விட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சைடு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ராகி மாவை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்தனால இந்த ராகி மாவை சேர்க்க சேர்க்க சைட் பை சைடாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி போட்டு பண்ணும்போது சீக்கிரமாக பைண்டாகி வெந்து வரும். இப்படியே ஒரு 5 நிமிஷமாவது லோ ஃப்ளேம்லேயே விட்டுறணும். எக்ஸ்ட்ரா 1 கப் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தனால ராகி அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த ராகி மாவு வெந்து எல்லா காய்கறிகளோடு சேர்ந்து வரணும். அதுக்குள்ளே இங்கே நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே நெய்யில் தாளிச்சிட்டு இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இங்கே ராகி மாவு எல்லாத்தோட வெந்து வந்தாச்சு. தாளித்ததையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகியாச்சு. சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.